அன்பே சிவம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக குரு பகவான் பெயருகிறார். அவருடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்று கேட்டீர்கள் என்றால், நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ரிஷபத்துக்குங்க 2ஆம் வீட்டிற்குள்ள குரு வருகிறார். தன பாக் எப்படி சொல்றதுங்க, இந்த லக்னத்திற்கு தனஸ்தானம் பண வரவை தருகின்ற ஒரு அற்புதமான குடும்பஸ்தானத்திற்குள்ளாக குரு பகவான் செல்வதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் 2ஆம் வீட்டில் குரு பகவான் வருவார். அந்த 2ஆம் வீட்டில் எப்பெல்லாம் குரு பகவான் வருகிறாரோ அது தன செழிப்பு, கையில் வருமானம்னு ஓரளவுக்கு அழகாக கொடுத்துட்டு போயிருங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். தடைபட்டிருந்த சுபகாரியங்கள், அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக நான் இந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய பாக்கியங்கள் ஏதேனும் தடைபட்டிருந்தால் அவற்றையெல்லாம் அடைவது அதற்கு சிறப்பான காலகட்டம். சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்றுமே வருமானம் இல்லாமல் இருந்தும் கூட ஏதாவது ஒரு வருமான வாய்ப்புகளுக்குள்ளே போயிடுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தசாபுக்தியை சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப சூப்பர், சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, ப்ரமோஷன் கிடைக்காம தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, இல்லை சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் வராமல் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான உத்தியோகம் செய்கிற இடங்கள்ல அந்த சூழல் கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்க அப்படி இப்படி நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் சொல்கிற அளவுக்கு சிறப்புன்னு இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரியான நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் உயர்வு, உத்தியோகத்தில் இருக்கின்ற சூழலில் இருந்து அந்த பிரச்சனைகள் விலகுவதுன்னு சகலத்திலும் ஏற்றம். கோச்சார குரு பகவானினுடைய பெயர்வு ஆகச்சிறந்து அமைகிறது, சரிங்களா? அந்த விதத்தில் இவர் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்று தருவாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கையில் ஒரு நல்ல பண வரத்து, அந்த வரவு போக்கு நல்ல சிறப்பாக இருக்குங்க. சுபகாரியங்களுக்கான சுப விரயங்கள் எல்லாம் நன்முறையில் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணம் முடியும். புத்திர பேருக்கான ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற தொழிலை அழகாக விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உங்களுடைய தொழில் அமைப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்புக்கு குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். கடந்த ஒரு வருடமாக ஜென்ம ராசியில் அமர்ந்து தேவையில்லாத குழப்பங்கள், எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் தயக்கம், யாருக்கு நம்ம என்ன செய்தாலும் நம்மளுக்கு அது திரும்ப பிரச்சனையாக வந்து நிற்பது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளதான் ரிஷபத்திற்கு குரு பகவான் இருந்தார். இப்பொழுது அந்த ஜென்ம குரு விலகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகத்தை ரிஷபராசி நேயர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கட்டுறது, வண்டி வாகன சேர்க்கைன்னு ஏதேனும் செய்ய முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு மிக சிறப்பான காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து அது ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, திருமணத்தில் ஆரம்பித்து குழந்தை பாக்கியத்தை தொட்டு சொத்து வாங்குறதுலேருந்து கல்வி அமைப்புகள் வரைக்கும், தொழில் வளர்ச்சியிலிருந்து பொருளாதார ஈட்டலிலிருந்து சேமிப்புகளை அதிகப்படுத்துகிறது, நட்பு வட்டாரங்களில் ஒரு நல்ல மேன்மையை பெறுவது வரைக்கும் எல்லாவற்றிலும் சிறப்பை தருகின்ற ஒரு அற்புதமான குருபெயர்வாக இந்த குருபெயர்வு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அது 5லிருந்து 10%. அதற்கு மேலாக அதில் தனிப்பட்டு பெரிதாக ஒன்றும் வலு கிடையாதுங்க. நம்ம என்ன இங்கே பேசுன்னு பேசினாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மிக முக்கியமானது. அந்த தசாபுக்தியை நன்மையாக நடந்துருச்சு உங்கள் சுய ஜாதகப்படின்னா ரிஷபத்தை வெல்வார் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கான பலன்கள். ஆக அனைத்து ரிஷபத்து நண்பர்களுமே மிக நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.